பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சாரங்கபாணி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நம்பெருமாள் தாயாருடன் கொடிமரம் அருகே சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கருடாழ்வார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாகம்பிரியாள் சமேத வால்மீகிநாதர் கோவிலில் சித்திரை பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொடிமரத்திற்கு அபிஷேகம் நடத்தி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதனையடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கங்கை கொண்டான் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் கடங்கள் புறப்பட்டு மேள வாத்தியங்கள் இசைக்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருஇந்தலூரில் பிரசித்தி பெற்ற தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் திருக்குட நன்னீராட்டு விழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்த கோவிலை சுற்றி வந்து விமான கோபுரத்தை அடைந்தனர். பின்னர் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து மனமுருக வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பழமை வாய்ந்த அருள்மிகு அபய மீனாட்சி சித்தர் பீடம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோவிலை வலம் வந்து கோபுர விமானத்தை அடைந்தது. பின்னர் கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது அந்த புனித நீரானது தெளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியம்பள்ளி கிராமத்தில் உள்ள பக்தர் குல மாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு லட்சார்ச்சனை வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் அம்மனுக்கு லட்சார்ச்சனை செய்தனர்.
இந்த வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மஞ்சக்கொம்பை மணிகாடாவில் உள்ள ஸ்ரீ சத்திய நாகராஜர் ஹெத்தையம்மன் கோவிலில் 51ஆம் ஆண்டு பூக்குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 800க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பக்தி பரவசத்துடன் பூகுண்டம் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பிள்ளையார் நத்தம் கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனை செய்யப்பட்டது. பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது கருட பகவான் வானில் 3 முறை வட்டமடித்ததைக் கண்டு பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற விண்ணை முட்டும் கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் 44ஆம் ஆண்டு சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்ற நிகழ்ச்சியுடன் கோலாகலமாக தொடங்கியது. தங்க கொடிமரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரம்மோற்சவ கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வாணிக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூட நடைபெற்றது. பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கோபுர கலசம் மற்றும் சென்றாய பெருமாள் மீது ஊற்றி மகா குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் சுவாமியை வணங்கி வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலய குடமுழுக்கு வரும் 4ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதில் பக்தர்கள் பங்கேற்று காரைக்கால் அம்மையாரை வணங்கி வழிபட்டனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் வீதி உலா நடைபெற்றது. அபிஷேக மண்டபத்தில் சோமாஸ்கந்தர் அலங்காரத்தில் சுவாமி அம்பாளுடன் எழுந்தருளினார். விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் எழுந்தருள சிறப்பு பூஜை நடத்தி தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகள் அலங்கார வாகனத்தில் எழுந்தருளி 4 ரத வீதிகள் வழியாக உலா வந்து அருள் பாலித்தனர். சித்திரை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் வீர மாகாளியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு நவகிரக ஹோமம், வராகி மூல மந்திர ஹோமம் ஆகியன செய்யப்பட்டன.
தொடர்ந்து அம்மனுக்கு 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ வராகியம்மன் காட்சியளித்தார். தொடர்ந்து நவசக்தி அர்ச்சனை செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே கீழக்கொற்கை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புஷ்பவல்லி சமேத ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். இதன் பின்பு பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. சிவகாசியில் பத்ரகாளி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் பத்ரகாளி அம்மன் கைலாச பர்வத வாகனத்தில் எழுந்தருள 4 ரத வீதிகளில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். அப்போது நடனமாடும் விநாயகர், எழுந்தாடும் நாகக்கண்ணி, நரசிம்மர் அவதாரம், சிவபெருமான் உடுக்கையுடன் ருத்ர தாண்டவமாடும் காட்சிகள் நிகழ்த்தப்பட்டன. கடவுள்களின் திருவுருவ பொம்மைகளின் தாண்டவமாடிய காட்சிகளை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பாலக்குறிச்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவையொட்டி அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. நடன கலைஞர்கள் பெரியாச்சி, நடன காளி, புலிக்குட்டி, காத்தவராயன் உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து தத்ரூபமாக நடனமாடி ஊர்வலமாக வந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று அம்மனை வணங்கி வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் புளியங்குடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கிராம மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியும் பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக கொண்டு வந்து அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை செய்யப்பட்டது. நாகை மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள சிங்கார வேலவர் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கொடிமரத்தின் முன்பு விநாயகர், முருகன், சந்திரசேகரர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. கும்பகோணம் அருகே உள்ள திருப்பனந்தாள் பெரிய நாயகி உடனாகிய அருண ஜடேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சைத்திர மகோ உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடிமரத்திற்கு பால், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ரிஷப சின்னம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலை கிராமத்தில் உள்ள அருள்மிகு வெற்றி விநாயகர் திருக்கோவிலில் 11ஆம் ஆண்டு வருட அபிஷேக விழா நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைக்கு பின்னர் வெற்றி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டனர்.
சென்னை ஊரப்பாக்கத்தை அடுத்த காரணை புதுச்சேரி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் பெருமாள் மீது ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள கரைமுருகன் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புனித நீர் கோபுர கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அருள்மிகு மங்கை பாகர் தேனம்மை ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் சித்திரை பிரம்மோற்சவ விழா தொடங்கியது. கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவ கொடியேற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பாட்டக்கரை பத்ரகாளியம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பத்ரகாளியம்மனுக்கு விபூதி, இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெரிய மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து உற்சவ கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். திருச்சி மாநகர் பொன்மலையில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் திருத்தலத்தின் 98ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் வண்ண மலர்களாலும் வண்ண மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட 5 சப்பரங்களில் காவல் சம்மனசு, உயிர்த்த ஆண்டவர், அந்தோணியார், பாத்திமா அன்னை மற்றும் சூசையப்பர் ஆகியோரது சொரூபங்கள் வைக்கப்பட ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள புனித யோசேப்பு ஆலயத்தில் சப்பர பவனி விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு கூட்டு திருப்பலிக்கு பின்னர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித யோசேப்பு மற்றும் குழந்தை இயேசு உருவத்துடன் தேர்பவனி நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் 310ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. கிறிஸ்தவ பெருமக்கள் திருவிழா கொடியுடன் இறை பாடல்கள் பாடி ஊர்வலமாக சென்று ஆலயத்தை வந்தடைந்தனர். சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் பெருவிழா கொடிக்கு ஆராதனை செய்து ஆலய கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி வருகிற 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
தாயே தந்தாய் விருந்தாய். அடுத்ததாக செய்தி